Hey guys, இன்னைக்கு வீடியோவில் மேக்கப்புக்கு எப்படி ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்டில் கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ்க்கு வந்து ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை எப்படி ப்ரெப் பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணணும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகும். இது வந்து ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர், ஈஸியாக ஸ்கின்னில் அப்சார்ப் ஆயிரும், அஃபோர்டபுள். நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட் இருந்தாலே போதும், ஈஸியாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி ஸ்ட்ரோபிங் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் கூட இந்த ஸ்ட்ரோபிங் க்ரீம் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஒரு டூயி ஃபினிஷ் வந்து கிடைக்கும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நைக்கா ப்ரெப்மி ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். ப்ரைமர் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, நம்ம நோஸ் மேலே சின் மேலெலாம் ஸ்மால் போர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது மேலே ப்ரைமர் அப்ளை பண்ணோன்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்கின். நம்ம ஐஸ்க்கு அடியில் இருக்க ஃபைன் லைன்ஸ், அப்புறம் சில பேருக்கு ஃபோர்ஹெட்டில் இருக்க ஃபைன் லைன்ஸ், அது எல்லாத்துலேயுமே ப்ரைமர் அப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் மாதிரி கிடைக்கும். மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அண்டர் ஐஸில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியா வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வந்து ஆரஞ்ச் ஆர் பீச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர் ஷேட் வந்து 50 கேஃபே அப்ளை பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து என்னோடய எக்ஸாக்ட் ஸ்கின் கலர் ஷேடை விட 1 ஷேட் டார்க்கர் கலர். ஸோ அது வந்து நான் என்னோடய டார்க் சர்க்கிள்ஸில் வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து 330 அப்ளை பண்ணுறேன். ஃபார் அ ஃப்ளாலெஸ் பேஸ் நம்ம வந்து கரெக்டான ஃபவுண்டேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம ஸ்கின் டோன் அண்ட் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் மேட் ஃபவுண்டேஷன், ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஹைட்ரேட்டிங் ஆர் டியூயி ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். நான் வந்து பிஎஸ்சி கபுக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மேக்கப் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம், ஆர் ஈவன் க்ளீன் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் டேம்ப் மேக்கப் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து பிஎஸ்சி ஹெச்டி லூஸ் பவுடர் அப்ளை பண்ணுறேன். பவுடர் வந்து என்னோடய அண்டர் ஐ ஏரியாஸில், அதுக்கப்புறம் டீ ஜோன் ஏரியாஸில், தென் அரவுண்ட் த மவுத் எல்லா இடத்துலையும் வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து எட்யூட் ஹவுஸ் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி ப்ரௌன் கலர் வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஐப்ரோஸ்க்கு வந்து நேச்சுரல் லுக் மாதிரி தெரியும். இந்த ஐப்ரோ பென்சிலில் வந்து நமக்கு பின்னாடி வந்து ஸ்பூலி ப்ரஷ் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரான்சர் அப்ளை பண்ணுறேன். என்னோடய ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ் அண்ட் டெம்பிள் ஏரியாவில் வந்து லைட்டாக ப்ரான்சர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து சுகர் கான்டோர் த ஃபோர்ஸ் ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணுறேன். ப்ரான்சர் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் சப்பியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து சுகர் கான்டோர் த ஃபோர்ஸ் மினி ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ஷேட் வந்து சால்மன் சூப்பர் ஸ்டார். ப்ளஷ் அப்ளை பண்ணுறனால வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு க்ளோ, ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். ஃபார் ஐ ஷேடோ ஐ எம் யூஸிங் நைக்கா ஐ ஷேடோ. இந்த ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க லைட் ப்ரௌன் ஷேட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். உங்ககிட்ட இருக்க ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க எந்த ப்ரௌன் ஷேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐலைனருக்கு வந்து லாக்மி ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய இன்னர் கார்னர்ஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து லிப் லைனர் அப்ளை பண்ணுறேன். நம்ம லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நம்ம லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து நைகா ஸோ க்ரீமி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். ஷேட் வந்து வேக்கப் மேக்கப். இந்த ஸ்டெப்ஸ் கூட நீங்கள் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேக்கப் வந்து நேச்சுரலாக டூயி ஃபினிஷ் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். தட்ஸ் இட் கைஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வரணுன்னா நம்ம வந்து ரைட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரைட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ hope you find this useful. Thank you so much for watching. Bye.